வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிற தலைப்பு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒண்ணு. ஆனா ரொம்ப முக்கியமானது. உழைப்பு. ஆமா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையோடும் இது ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆனா நாம அத சரியா புரிஞ்சுகிட்டு இருக்கோமா? நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு யூடியூப் காணொளிய வச்சு உழைப்போட சில வித்தியாசமான கோணங்களையும் சில கேள்விகளையும் கொஞ்சம் அலச போறோம். சரி, கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னுக்கு வரலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா, காலங்காலமா சொல்றது. ஆனா இந்த காணொளி அதையே கொஞ்சம் கேள்வி கேக்குது. அது உண்மையிலே அப்படித்தானா இல்ல வேற எதுவும் இருக்கா அதுக்கு பின்னால? சுவாரஸ்யமா நம்ம உழைப்புங்கிற வார்த்தையே கூட அந்த பழைய உழவு வேலையில இருந்து தான் வந்திருக்குன்னு இந்த காணொளி சொல்லுது. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் இத ஆழமா போய் பாப்போம். வணக்கம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த காணொளி ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த பிரிச்சு காட்டுது. அதாவது ஒரு பக்கம் உடம்ப வருத்தி வேர்வை சிந்தி செய்யற நேரடியான உழைப்பு. ம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த உழைப்ப வழி நடத்துறது, ஒரு அமைப்பை நிர்வாகம் பண்றது, மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சரி. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. வெறுமனே கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டுமே ஒருத்தரையோ ஒரு சமூகத்தையோ உண்மையா முன்னேற்றிடுமா? இல்ல அந்த உழைப்ப சரியா பயன்படுத்துற வழிநடத்துற அந்த நிர்வாகத்திறனோ அதுக்கு இணையா முக்கியமா? அப்போ ரெண்டும் வேணுங்கிற மாதிரி வருது. ஆமா, இந்த காணொளி அதான் சொல்லுது. உழைக்கிறவங்களுக்கும் அதை நிர்வகிக்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு நல்ல புரிதல், ஒரு இணக்கம் இல்லைன்னா அந்த நாடு முன்னேறாதுன்னு அழுத்தமா சொல்லுது. ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தா மொத்த வளர்ச்சியும் பாதிக்கும்னு கூட அதுல ஒரு எச்சரிக்கை இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் விளாவாரியா பார்க்கலாம். சரி. அப்போ உழைப்புங்கிறது நாம சும்மா நினைக்கிற மாதிரி கை கால் ஆட்டுறது மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக பொருளாதார ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு புரியுது. நீங்க சொல்ற மாதிரி அந்த காணொளியில ஒரு பாட்டு வரி கூட வருதுல்ல, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு. ஆமா. ஆனா நடைமுறையில பார்த்தா உழைக்கிறவங்களுக்கும் அந்த உழைப்பால லாபம் பார்க்கறவங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியுதே. உதாரணத்துக்கு அந்த காணொளியே ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேக்குது. அந்த காலத்து ராஜாக்கள் அவங்க என்ன உழைச்சாங்க? ஆ, அது ஒரு நல்ல பாயிண்ட். அவங்க என்ன வயல்ல இறங்கி ஏர் புடிச்சாங்களா? இல்ல மூட்டை தூக்குனாங்களா? பார்த்தா தலையில கிரீடம், இடுப்புல கத்தி, பளபளன்னு துணின்னு அவங்க தோற்றமே வேற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க உழைக்காதவங்களா? அது ரொம்ப சரியான கேள்வி. நாம உழைப்புன்னு எதை சொல்றோங்கிறதையே இந்த காணொளி கொஞ்சம் யோசிக்க வைக்குது. உடம்பை வருத்துறது மட்டும்தான் உழைப்பா? இப்போ ஒரு ராஜாவோ இல்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு சிஇஓவோ செய்யற வேலை இருக்குல்ல, ம். ஒரு நாட்டையோ ஒரு கம்பெனியோ நடத்துறது, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, பாதுகாப்பு தர்றது, திட்டங்கள் போடுறது, இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான உழைப்பு தானே. ஆமா, அது ஒரு வகை உழைப்பு தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, வேர்வை சிந்துற அந்த நேரடி உழைப்புக்கு கிடைக்காத ஒரு மரியாதை, ஒரு பண மதிப்பு இந்த நிர்வாக உழைப்புக்கு கிடைக்குதோன்னு இந்த காணொளி ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. அடிக்கடி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது யாரு? பெரும்பாலும் பெரிய பதவியில இருக்கிறவங்க தான். பிசினஸ் கிளாஸ்ல வெளிநாட்டுக்கு போறது யாரு? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வேலையை வாங்குற நிர்வாகிகளா இருப்பாங்க. வேலையை செய்யற நேரடி தொழிலாளியா இருக்க வாய்ப்பு கம்மிதானே. ஆமா, அது உண்மைதான். அப்போ உடல் உழைப்பு செய்யறவரு கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கணுமா? இதுதான் இந்த காணொளி நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய சவால். ஆமா, இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த காணொளியில ஒருத்தர் சொல்ற மாதிரி, "தம்பி, வேலை செய்யக்கூடாதுடா, வேலை வாங்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும்னு" சொல்றாங்களே. ம். அது கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும், நடைமுறையில அதுதான் யதார்த்தமா இருக்குதோன்னு தோணுது. உதாரணத்துக்கு, ரொம்ப அருமையா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பெரிய ஹோட்டல்ல மாச சம்பளத்துக்கு வேலை செய்றாரு. சரி. ஆனா, சமைக்கவே தெரியாத இன்னொருத்தர், இந்த மாதிரி 10 சமையல்காரங்கள வேலைக்கு வச்சு, ஒரு பெரிய ஹோட்டல் செயினையே நடத்தி, பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாரு. ம். இதுல உழைப்பு எங்க போச்சு? திறமை எங்க நிக்குது? கரெக்ட். இல்ல வேற ஏதோ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அவன தடுக்குதா? இந்த காணொளி இதுக்கு ஒரு முக்கிய காரணமா சொல்றது என்னன்னா, உழைக்கிற பல பேர்கிட்ட அந்த நிர்வாகத்திறன் இல்லாம போறதுதான். நிர்வாகத்திறன். ஆமா. அவங்களுக்கு ஒரு வேலையை எப்படி செய்யணும்னா நல்லா தெரியும். ஆனா அந்த வேலையை வச்சு எப்படி ஒரு தொழிலா மாத்துறது, எப்படி லாபம் பார்க்கறது, ஒரு 10 பேரை எப்படி வேலை வாங்குறது, பணத்தை எப்படி கையாளுகிறது, இந்த மாதிரி திறன்கள் இல்லாம போகுது. இத நாம மேலாண்மை திறன் இல்லைன்னா நிர்வாகத்திறன் சொல்லலாம். புரியுது. அதே நேரத்துல நிர்வாகம் பண்றவருக்கு ஒருவேளை அந்த குறிப்பிட்ட வேலையை செய்ய தெரியாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு சிஸ்டமை எப்படி உருவாக்குறது, பணத்தை எங்க முதலீடு பண்றது, மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுன்னா அவருக்கு தெரியுது. ஆனா இங்கேயே ஒரு சிக்கல் இருக்கு. வெறும் நிர்வாகத்திறன் மட்டும் வச்சுக்கிட்டு
அந்த கலை யதார்த்தம் தெரியாம உழைக்கிறவங்களோட கஷ்ட நஷ்டம் புரியாம இருந்தா அந்த நிர்வாகியும் நீண்ட காலம் ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படி? ஏன்னா அவரோட மொத்த பிசினஸும் யார் மேல நிக்குது? உழைக்கிறவங்க மேல தானே. அஸ்திவாரமே ஆடுனா கோட்டை எப்படி நிக்கும்? சரிதான், சரிதான். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா 2 திறன்களும் அவசியம்னு தான் தோணுது. உழைக்கிற திறனும் வேணும், ஆமா. அத சரியா நிர்வகிக்கிற திறனும் வேணும். காணொளியில சொல்ற மாதிரி ஒருத்தர் தன்னோட உழைப்பு திறனோட இந்த நிர்வாக திறனையும் சேர்த்து கத்துக்கிட்டாருன்னா அவரோட வளர்ச்சி ரொம்ப உறுதியானதா இருக்கும். நிச்சயமா. அதே மாதிரி நிர்வாகம் பண்ற ஒருத்தர் உழைப்போட மதிப்பையும் உழைக்கிறவங்களோட நிலையையும் சரியா புரிஞ்சுக்கிட்டா அவரோட தொழிலும் நல்லா நிலைச்சு நிக்கும். கரெக்ட். வெறும் உடல் உழைப்பு மட்டுமே ஒருத்தரை வாழ வைக்கலாம், ஆனா பெரிய உயரத்துக்கு கொண்டு போகாதுங்கிற மாதிரி. அதே போல வெறும் நிர்வாக தந்திரம் மட்டும் தற்காலிகமா ஜெயிக்க வைக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இல்ல. ஆமா. அந்த காணொளியில அந்த டன்லப் கம்பெனி உதாரணம் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு நல்ல உதாரணம். கம்பெனி மூடுனா ஓனருக்கு பெரிய நஷ்டம்தான். ஆனா அங்க வேலை செஞ்ச தொழிலாளி அவரோட திறமைய வச்சு வேற எங்கேயாவது வேலை தேடிக்க முடியும். ஆனா நிர்வாகம் மட்டும் தெரிஞ்ச ஓனருக்கு அந்த தொழிலாளி இல்லனா அவரால தனியா என்ன செய்ய முடியும்? இது ஒரு முக்கியமான பார்வை இல்லையா? ஆமா, அதோட நிக்கல இந்த காணொளி. இது நம்ம சமூக அமைப்புகளே கொஞ்சம் கடுமையா விமர்சிக்குது. எப்படின்னு சொல்றீங்க? அதாவது உழைக்கிற மக்களை அந்த உழைப்புங்கிற வட்டத்துக்குள்ளேயே ஒரு மாதிரி கட்டி போட்டு அவங்கள வேற எதை பத்தியும் பெருசா சிந்திக்க விடாம அவங்களோட அந்த நிர்வாக திறனை வளர்த்துக்க விடாம செய்யறதுல சில திட்டமிட்ட முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்லுது. ஓ. இதுக்கு சில கருவிகளையும் அந்த காணொளி சுட்டி காட்டுது. ஜாதி, மதம், மொழி, அப்புறம் நம்ம அரசியல் கட்சிகள், இந்த மாதிரி பிரிவினைகள், இந்த அடையாளங்களுக்குள்ள மக்களை சிக்க வச்சு அவங்க தங்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன, தங்களோட உரிமைகள் என்னன்னு யோசிக்க விடாம டைவர்ட் பண்றாங்க. ஆமா, அது நடக்குது. தலைவருக்காக ரோட்ல நிக்கிறது, கட்சிக்காக சண்டை போடுறதுன்னு அவங்களோட சக்தியும் நேரமும் வேற எதுலயும் விரயமாகுது. இது போதாதுன்னு சினிமா, சீரியல், மத்த கேளிக்கைகள், இது மூலமாவும் அவங்களோட கவனத்தை வேற பக்கம் திருப்புற வேலைகளும் நடக்குது. அப்போ அவங்களுக்கு யோசிக்கவே நேரம் கிடைக்காது. ஆமா, அதனால அவங்க தங்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, தங்களோட உரிமைகளை எப்படி சரியா கேட்கறதுன்னு யோசிக்கவே அவகாசம் இல்லாம போயிடுதுன்னு இந்த ஆதாரம் ஒரு குற்றச்சாட்டாவே வைக்குது. இது நிஜமாவே ரொம்ப யோசிக்க வேண்டிய பாயிண்ட். நீங்க சொல்றது சரிதான். அந்த ஓவர் டைம், ஓடி, இன்சென்டிவ் பத்தி காணொளியில பேசுறது கூட இதத்தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தொழிலாளி தனக்கு ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் அதிகமா கிடைக்குதுங்கிறதுக்காக ஓவர் டைம் பாக்குறது, அது இன்னொருத்தரோட வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி ஆகுதுன்னு அது சொல்லுது. ஆமா, அதையும் சொல்லுது. ஒருத்தரோட அதிகப்படியான உழைப்பு இன்னொருத்தர் வேலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணமா கூட இருக்கலாம். நம்ம பிள்ளையோ பக்கத்து வீட்டுக்காரரோ வேலை இல்லாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு மறைமுக காரணமா இருக்கலாம். சரிதான். அப்போ நம்ம வெறும் பணத்தை மட்டும் பாக்குறோமா, இல்ல நம்ம சக மனிதனையும் பாக்குறோமா? அந்த சின்ன பணத்துக்காக ஒரு பெரிய சமூக பிரச்சனைக்கு நாமளும் ஒரு காரணமா ஆயிடுறோமா? இது நம்ம எல்லாரும் கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நிச்சயமா. நாம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, நிர்வாகம் பண்றவங்களுக்கும் உழைக்கிறவங்களுக்கும் சுமூகமான உறவு இல்லைன்னா நாடு முன்னேறாதுன்னு. ஆமா. அது ஏன் முக்கியம்னா, இந்த மாதிரி ஒருத்தர் சுரண்ட, ஒருத்தர் சந்தேகப்படுற மனப்பான்மை வளரும். நிர்வாகம் பண்றவர் தொழிலாளிய ஒரு கருவியா மட்டும் பார்க்காம தன்னோட வளர்ச்சியில அவருக்கும் பங்கு இருக்குன்னு ஒரு பங்குதாரரா பார்க்கணும். அதே மாதிரி தொழிலாளியும் இது அவனோட கம்பெனி இல்ல, நம்ம கம்பெனி, இது நல்லா இருந்தா நமக்கும் நல்லதுங்கிற ஒரு ஓனர்ஷிப், ஒரு உரிமை உணர்வு வரணும். ஆனா அது நடைமுறையில இருக்கா? அதான் கேள்வி. நடைமுறையில என்ன நடக்குது? பல இடங்கள்ல சந்தேகம், அவநம்பிக்கை, சண்டை சச்சரவு தான் இருக்கு. ஒருத்தரை கீழே தள்ளிட்டு இன்னொருத்தர் மேல வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த நிலைமை மாறாத வரைக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் தேங்கிதான் நிக்கும். அந்த காணொளியில வெளிநாட்டு உதாரணங்களும் வருது இல்லையா? கனடா, அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல உடல் உழைப்புக்கு கூட ஒரு மரியாதை இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு இவ்ளோன்னு ஒரு நல்ல சம்பளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அத குறிப்பிடுறாங்க. ஆனா அங்கேயும் பிரச்சனைகள் இல்லாம இல்ல. பணம் நிறைய கையில இருந்தாலும் மக்கள் வேற சில போதை பழக்கம் மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாகி குடும்ப உறவுகளை இழந்து சில சமயம் ரோட்ல நிக்கிற நிலைமை கூட இருக்கு. ஆமா, அதையும் மறுக்க முடியாது. இருந்தாலும் அந்த அரசாங்கங்கள் ஒரு குறைந்தபட்ச அடிப்படை வருமானத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல நிலைமை எப்படி இருக்கு? நாம இன்னமும் ஒரு விதமான அடிமை மனப்பான்மையில இருக்கோமா? ஜாதி, மதம், மொழி, கட்சின்னு இப்படி பிரிஞ்சு நின்னு நமக்கான உரிமைகளை ஒழுங்கா கேட்க தயங்குறோமா? ஏன் நம்மள வழிநடத்துற தலைவர்களே கூட இந்த மாதிரியான குறுகிய வட்டங்களுக்குள்ள சிக்கியிருக்காங்களோ? இப்படியான பல கேள்விகளை அந்த ஆதாரம் எழுப்புது.
இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாற்றம் வெளியே இருந்து வராது, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இருந்து தான் வரணும்னு இந்த காணொளி சொல்ல வர மாதிரி தெரியுது. சரி. முதல்ல உழைக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்கே மதிக்க கத்துக்கணும். நம்மால இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் சரிப்பட்டு வருங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, அதை தூக்கி எறியணும். ஆமா, அது முக்கியம். தன்னோட உழைப்பு திறனை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, அதுல எப்படி இந்த நிர்வாக திறனை சேர்க்கிறதுன்னு யோசிக்கணும். சின்னதா ஒரு பொருள் செஞ்சா கூட அதை எப்படி 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அதுல எப்படி நியாயமான லாபம் பார்க்கறதுன்னு கத்துக்க முயற்சி செய்யணும். எல்லாரும் பெரிய முதலாளி ஆகணும்னு இல்ல. ஆமா, எல்லாரும் பெரிய பிசினஸ்மேன் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி முதலாளியா, அதாவது தன்னைத்தானே நிர்வகிக்கிற ஒரு நபரா மாற முயற்சி செய்யலாம். தனக்கு என்ன தேவை, தன் குடும்பத்துக்கு என்ன தேவை, தன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு தெளிவா திட்டமிட பழகணும். ஆமா, அதுக்கு அந்த காணொளி ஒரு சின்ன ஐடியா கூட கொடுக்குது. ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைச்சா அத முழுசா டிவி முன்னாடியோ தியேட்டர்லயோ கழிக்காம ஒரு 1/2 மணி நேரமாவது தனக்காக ஒதுக்க சொல்லி. ஆமா, அது நல்ல யோசனை. சும்மா அமைதியா உட்கார்ந்து தன்னை பத்தி யோசிக்கலாம். இல்ல ஒரு தியானம் மாதிரி பண்ணலாம். எப்படி ஜிம்முக்கு போய் உடம்ப ஃபிட் ஆக்குறோமோ அதே மாதிரி மனசையும் அறிவையும் கொஞ்சம் கூர்மைப்படுத்த நேரம் ஒதுக்கணும். கரெக்ட். உழைக்கிற உடம்புக்கு ஓய்வு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு யோசிக்கிற மூளைக்கும் பயிற்சி முக்கியம். அந்த நிர்வாக திறனை வளர்க்கறதும் ஒரு பயிற்சி தான். பாத்தீங்கன்னா, இந்த காணொளியோட மையக்கருத்து இதுதான் தோணுது. வெறும் உடல் உழைப்பு மட்டுமே ஒரு மனுஷனை முழுமையாக்காது, அவனுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தையும் அது மட்டுமே தராது. உழைக்க தெரியறது அடிப்படை, அது வேணும். ஆனா அதுக்கு மேல அந்த உழைப்பை எப்படி ஒரு மதிப்பா மாத்துறதுன்னு தெரியணும். அதாவது நிர்வாகம் பண்ண தெரியணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே நிர்வாகம் பண்ண கத்துக்கணும். எது நமக்கு முக்கியம், எது தேவையில்லாத செலவு, எது கெட்ட பழக்கம்னு பகுத்தறியணும். வரவு செலவு கணக்கு பாக்குறது மாதிரி. ஆமா, வர்ற வருமானத்தை எப்படி சரியா நிர்வகிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி சின்னதா முதலீடு செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளால கடைசி வரைக்கும் இதே வேகத்துல இதே உடல் பலத்தோட உழைக்க முடியாது. உண்மைதான். ஒரு வயசுக்கு மேல நம்ம உடல் தளர்ந்து போகும். அப்போ நம்மள பாத்துக்க நமக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பை வெறும் அன்றாட உழைப்பு மட்டும் கொடுத்துறாது, அதுக்கு திட்டமிடல் வேணும். ஆக இந்த கலந்துரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உழைப்பு மிச்சம் கண்ணியமானதுதான். வாழ்க்கைக்கு அது அத்தியாவசியமானது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா. ஆனா கடுமையா உழைச்சா மட்டும் போதும் எல்லாம் சரியாயிடும்ங்கிற அந்த எண்ணம் அது முழுமையான உண்மை இல்லைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அது ஒரு பகுதி உண்மைதான். உழைக்கிற நாம நம்மள வெறும் உழைப்பாளியா மட்டும் பார்க்காம நிர்வாகத்திறனோட முக்கியத்துவத்தை, குறிப்பா நம்ம வாழ்க்கைய, நம்ம நேரத்தை, நம்ம பணத்தை நாமளே நிர்வகிச்சுக்க வேண்டிய அவசியத்தை புரிஞ்சுக்கணும். சரிதான். காணொளி சொல்றா மாதிரி வெறும் உடல் உழைப்பு மட்டும் போதாது. அதோட புத்திசாலித்தனமும் திட்டமிடலும் நிர்வாகத்திறனும் சேரும்போதுதான் உண்மையான ஒரு நிலையான முன்னேற்றத்தை நோக்கி நாம நகர முடியும். ஏதிய இந்த காணொளி நம்ம கிட்ட விட்டுட்டு போற ஒரு ஆழமான சிந்தனை இதுதான். இது உழைக்கும் வர்க்கத்தை உழைப்பிலேயே மூழ்கடிக்கிறாங்க, அவங்கள ஜாதி மதம் கேளிக்கைகள் மூலமா திசை திருப்புறாங்க, நிர்வாகத்திறனை கத்துக்க விடாம பண்றாங்க, உரிமைகளை கேட்க விடாம பண்றாங்கன்னு ஒரு பெரிய அமைப்பை விமர்சிக்குது இல்லையா? ஆமா. அதன் அடிப்படையில நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிற உழைப்பு அது எந்த அளவுக்கு உங்களுடைய சொந்த எதிர்காலத்தை, உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை கட்டமைக்க உண்மையிலே உதவுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அது உங்க நேரடி முயற்சிக்கு குறைவான மதிப்பும் ஆனா நிர்வாகத்திறனுக்கு அதிகமான மதிப்பும் கொடுக்கிற ஒரு பெரிய சமூக பொருளாதார அமைப்பை தக்க வைக்க நீங்களே அறியாம உதவி செய்றீங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க நம்புற மாதிரி உழைப்பு மட்டும் போதுமா, இல்ல அதுக்கு இணையா உங்களை நீங்களே திறம்பட நிர்வகிக்கிற திறனையும் ஒருவேளை மத்தவங்கள வழிநடத்துற திறனையும் வளர்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த சிந்தனைகளோட இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம்.